ஹாய், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ் மேக்கப். ஸோ இந்த ஃபேஸ் மேக்கப்புக்கு தேவையான ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க போது, அதே சமயம் ஸ்கின் மேலே ஓவர்லோடடாக இல்லாமல் ஒரு தின் லேயராக நம்மளோட ஸ்கின்னை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகுது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப டைம் சேவிங்கான மேக்கப்பும் கூட. ஸோ யாரெல்லாம் மேக்கப் லவர்ஸாக இருக்கீங்க, அதே மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து பயங்கரமாக காசு கொடுத்து வாங்குறவங்களா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் எங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ், இந்த ப்ராடக்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அது ரொம்ப உங்களுக்கு வந்து நேச்சுரல் லுக்காக இருக்க போது. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஸ்கின் அப்படின்னா மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மார்க்ஸ் கூட இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ஒரு ஸ்கின் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இன்னமும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். பிகாஸ் வந்து மார்க்ஸ் வந்து இருக்கும்போது அதை லேயர் பை லேயர் நம்ம கவர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது மேக்கப் ப்ராடக்ட்ஸை நம்ம நிறைய வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் ரொம்ப வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அது லைட்டாக தான் வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து நான் சொல்லலை. இது வந்து தின் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக நம்மளோட ஸ்கின் வந்து பிரீத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கின்க்கு எந்த ஒரு அஃபெக்டும் வராது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் தான், வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியலோடது. ஸோ என்னோட ஸ்கின் டோன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷேட் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கோடு 10569. இது ஃபாரஸ்ட் எசென்ஷியலில் மால்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் சொல்லி என்னோட டோன் இருக்கவங்க வாங்கிக்கலாம். என்னோட ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டே நீங்கள் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 2750 rupees வருது. பட் இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு 100% ஒர்த்து தான். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக எடுத்தாலே போதும். அதோட இந்த ஃபவுண்டேஷன் பற்றி மட்டும் நான் சொல்லாமல், ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப், அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு கரெக்டாக நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு கிளென்சிங் மில்க் எடுத்துக்கிறேன். ஸோ காட்டன் பேடில் நான் கிளென்சிங் மில்க் எடுத்துகிட்டு ஸ்கின்னை வந்து தொடச்சிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி மேக்கப் எதுவும் போடலை, இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ டர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். போஸ் வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இந்த போஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கும். ஸோ நான் க்ளீன் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஷுவர் ஃபேரோட மாய்ஸ்சரைசர் தான். பாடி ஒயிட்னிங் அண்ட் ஃபேஸ் ஒயிட்னிங் லோஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக யூஸ் பண்ணேன், என்னோட பம்ப் போயிடுச்சு. ஸோ லைட்டாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் கொடுத்துட்டேன். இப்போ மாய்ஸ்சர் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes அப்படி லைட்டாக வெயிட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கன்சீலர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் தானே அது. அது இல்லாமல் உங்களுக்கு மேக்கப் வந்து ஓவர்லோட் ஆகும். கண்டிப்பாக வந்து லேயர் பை லேயர் வந்து கொடுக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திக் ஆகும். ஜஸ்ட் நான் அந்த ஃபவுண்டேஷன் இப்போ எடுத்துக்கிறேன். பிளேட் இருந்தால் நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அதர்வைஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பம்ப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது போதும். தென் நான் இதை அப்ளை பண்ணுறதுக்காக வந்து ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ் இதை நான் ப்ளஷ் போடுவோம், இதை யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் போடுவோம், இதை யூஸ் பண்ணுவேன். இது ஆன்லைனில் கிடைக்குது. நானும் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்கின்ல டேப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இங்கேயும் இங்கேயும் அப்ளை பண்ணதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அப்ளை பண்ணுறதே வந்து
ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாலும் கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிப்புக்கு ஒரு லிப் பாம் போட்டுருங்க. ஸோ லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் லிப் பாம் வந்து வைப் அவுட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஒரு லிப் பாம்ஸோ இல்லை லிப்ஸ்டிக்ஸோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எப்பயுமே ஃபவுண்டேஷன் வந்து நான் இவ்வளோ தூரம் கொடுக்க மாட்டேன், இவ்வளோ வரைக்கும் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணுவேன், டார்க் பவுடர் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ நேச்சுரலாக இருக்கும். அது இல்லாமல் என்னோடய ஃபேஸ் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால ஸோ இந்த இடமும் நான் டிமினிஷ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நான் எடுத்ததே வந்து கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது எந்த அளவுக்கு ஈஸியாக லைட் வெயிட்டாக எப்படி கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். ஸோ அன்இவன் எங்கெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு டேப் பண்ணிக்கலாம். தென் இது மாதிரி வந்து ஒரு எல்லோ பவுடர், இது பனானா பவுடர் சொல்லுவாங்க. இது நிறைய கிடைக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அப்படியே அந்த ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சேம் இதே ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தனித்தனியாக வந்து ப்ரஷஸ் தென் ஸ்பாஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை முக்கியமாக வந்து ரொம்ப டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதே நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட வேறு ஸ்பான்ச்சும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பவுடர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். எப்பயுமே வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது போட்டு இப்படி இழுக்கலாம் கூடாது. ஃபவுண்டேஷனோ இல்லை காம்பேக்டோ எது போட்டாலும் போட்டு இழுக்கக்கூடாது, ஜஸ்ட் டேப் தான் பண்ணும். ஸோ இப்படி பண்ணியாச்சு. ஸோ பவுடர் முடிஞ்சது. இதுக்கப்புறமா ஐ ஏரியாவுக்கு வந்து நான் எப்பயுமே மேக் யூஸ் பண்ணுவேன். அந்த மேக்கில் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து ஹேண்டே யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் வேணாம் பெருசாக. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மேட் பவுடர் யூஸ் பண்ணும் போது ஒரு மீட்டிங்கோ இல்லை ஆஃபீஸோ போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சட்டிலாக இருக்கும். 10 rupees or 20 rupees வரும் இந்த பென்சில். சீரியஸ்லி இந்த பென்சிலில் நீங்கள் வந்து லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஐப்ரோக்கு. ஸோ வந்து லைன் மட்டும் இதில் கொடுத்துட்டு ஃபில்லிங் கொடுக்கணுன்னா நீங்கள் ஃபில்லிங்க்கு ஐப்ரோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப மேக்கப் பண்ண மாதிரி ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். எப்பயுமே வந்து ஐப்ரோ கொடுத்துட்டு இப்படி 2 ஃபிங்கர் எடுத்து ஜஸ்ட் இப்படி பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருந்தால் வந்துடும். தென் அது கரெக்டாக ஒரு ஷேப் வந்துடும். ஸோ இது போதும் ஐப்ரோக்கு. இது வந்து கலர் பாரோட ப்ரௌன் பென்சில். இதே வந்து ஃபேஸஸ் கனடாலையும் கிடைக்குது, அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் என் மொபைல் பார்த்து போடுறேன். ஸோ நீங்கள் மிரர் பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்மோக்கி ஃபீல் இருக்கும். நம்ம ஸ்பட்ச் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. பிளாக் போட்டு பண்ணுறதை விட டைரெக்டாக நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். தென் ஸோ எனக்கு கண்மை வச்சாலே வந்து எனக்கு எப்படியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் கண்மை வந்து பிளாக்கில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் ப்ரௌன் வச்சுருக்கேன். ஸோ ப்ரௌனில் கையில் தான் எடுத்துக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காஜல் போடும்போது ரொம்பவே லுக் நல்லாயிருக்கும் அந்த ஐ. ஸோ மஸ்காரா நான் வந்து ரெகுலராக எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஐகானிக்கில் கர்லிங் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பெருசுலாம் இல்லை அந்த ஐலாஷஸ். ஸோ கொஞ்சம் பெருசாகிடுவோமே.
ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த காஜல் விடும்போது வந்து ஸ்மஜ் ஆகுது. அந்த ஸ்மஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் பவுடர் இருக்குது, ஐப்ரோ பவுடர்ஸு, அந்த பவுடரை லைட்டாக நீங்கள் அந்த காஜல் மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மஜ் ஆகுறது உங்களுக்கு நடக்காது. தென் லிப்ஸ்டிக். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியலோட லிப் பாம்ஸ் இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட 1650 அந்த ப்ரைஸில் வரும். அது வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் லிப் பாம்ஸ் போடுங்க ஸ்டார்டிங்கில். நிவியாவில் வச்சுருவேன். ஸோ ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது நிவியா யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ நான் லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் வைப் பண்ணுறேன். ஸோ அப்போ கிளியராக வரும், க்ளீனாக இருக்கும். அது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேப்ளினில் கார்விங் கோரல் அப்படின்ற ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது வந்து சாம்பர் அப்படின்ற பிராண்டில் லீ ஷைன் அப்படின்ற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ நான் ஒரு மீட்டிங் போகிறதுனால நான் வந்து ரொம்ப ஹெவியாக போடாமல் நான் லைட்டாக ஒரு லிப் கிளாஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ரோஸ் ஷேடில் இருக்கும். தென் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து ப்ளஷ்ஷு. ஸோ அந்த ப்ளஷ் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ ப்ளஷ்க்கு வந்து நான் ஃபெக்கல்யூரா இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதே ப்ரஷ்ஷு எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ப்ளஷ் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதான் என்னோடய லுக். பட் இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து டிமினிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே பவுடரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஸ் கிளாரியில் ஐப்ரோக்குனே வந்து ஐப்ரோ கேக்னு சொல்லிட்டு ஒரு பேலட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ப்ரௌன் ஷேட் இருக்குது. இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு முக்கியமாக இந்த ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது இன்கேஸ் நமக்கு டபுள் சின் இருக்குது, இல்லை இந்த இடத்துல வந்து ஏதோ சம்திங் தைராய்டு இருக்குது, எனிதிங் இந்த இடத்துல வீங்கி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுனா, இந்த இடத்துல இந்த டார்க் பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டபுள் சின் தெரியாது. ஏன்னா எனக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.